100க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை ஷார்ட்கட்டில் எப்படி பெருக்கலான்னு பாருங்கள். 92 இன்ட்டு 96 92. இங்கே எந்த நம்பரால் கூட்டினா 100 வரும்? 8. சரியா? அதேமாரி 96க்கு எந்த நம்பரால் கூட்டினா 100 வரும்? 4. இதை போட்டுக்கிட்டு இதில் கிராஸில் இருக்கிறது இல்லை, கிராஸில் இருக்கிறத அப்படியே கழிச்சிக்கிங்க. 92ல் 4 போச்சுன்னா 88. அதேமாதிரி இதை கழித்தாலும் 88 தான் வரும். சரியா? அப்போ கழிச்சா என்ன வரும்? 92 4 போச்சுன்னா 88. இங்கே மீதி போட்டோம்ல, அதை அப்படியே பெருக்கி போட்டுருங்க. 8 32. அவ்வளோதான். அப்போ 8832. அடுத்து இங்கே பாருங்கள், 88 இன்ட்டு 95. சரி, 88 என்ன நம்பர் கூட்டினா நம்மளுக்கு 100 வரும்? 12. அதேமாதிரி 95 என்ன நம்பர் கூட்டினா 100 வரும்? 5. இப்போ கிராஸில் அப்படியே கழிச்சிங்க. 88ல் 5 போச்சுன்னா 83. அதை போட்டுக்கோங்க. 12 5 பெருக்குனா 12 5 60. அந்த 60 அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ 8360 ஆன்சர். இப்போ இது 96 இன்ட்டு 96 96 இன்ட்டு 98. இதுக்கு ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது முன்ன பார்த்தது 100ஓட கம்மியாக இருந்துச்சு, இப்போ 100ஓட அதிகமாக இருக்குது. இது எப்படி போடலாம் பாருங்கள். 102 இன்ட்டு 104. 100ஓட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 2. இதுக்கு 100ஓட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 4. இப்போ கிராஸில் கூட்டிக்கோங்க. 102 4 கூட்டினா 106. சரியா? இப்போ இதை பெருக்கிடுங்க. 4 2 8. 8 டபுள் டிஜிட்டில் போட்டுக்கோங்க. 08 அப்படி போட்டுக்கோங்க. அப்போ ஆன்சரு 10608. இதுக்கு 103 இன்ட்டு 108. 100ஓட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 3. இது 8. கிராஸில் அப்படியே கூட்டிங்க. 103 8 கூட்டினா 111. 111 போட்டுக்கோங்க. 8 24. 11124 ஆன்சர். 106 இன்ட்டு 109 ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.